நம்ம கோபி சுதாகர் லட்டு பரிதாபங்கள் வீடியோ போட்டதும் போதும் நம்மளுக்கு பல சங்கிகள் கண்டென்ட் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல புதுசா சிக்கின கோமாளி தான் நம்ம மதுவந்தி. சாமி குத்தம் இத நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. போட்டுட்டு என்ன மன்னிப்பு வேண்டி கிடக்கு எனக்கு புரியல. மத்த மதத்துல நீங்க இந்த மாதிரி போட்டுறீங்க, நீங்க போட்டுக்கவே மாட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு கிடையாது, போடவும் கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அங்க என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப புரிஞ்சு போச்சு. அப்ப உங்க பிரச்சனை லட்டு பத்தி பேசுனது இல்ல, மத்த மதத்தை பத்தி பேசாதது. நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். ஏன்னா எல்லா மதத்திலயும் நடக்கிற விஷயங்கள் பிரச்சனைகளை அவங்க காமெடியா பண்ணிருக்காங்க. கோபி சுதாகர் நோன்பு பரிதாபங்கள் போட்டதை பார்க்க, அதுலயும் நோன்பு வைக்கிற நேரத்துல நடக்கிற ஃபன்னான விஷயத்தை பத்தி ஃபன்னாவே சொல்லிருப்பாங்க. ஆனா அதுக்கு எந்த முஸ்லீமும் அவங்களை டார்கெட் பண்ணி டெலிட் பண்ண வைக்கலையே வீடியோவை, அவங்களும் டெலிட்டே பண்ணல. அதே மாதிரி இந்த கிறிஸ்தவ மதத்துல பாஸ்டர்ஸ்ன்ற பேர்ல நோயை குணப்படுத்துறேன்னு ஆட வச்சு மக்களை ஏமாத்துறவங்களை பத்தி டைரக்டா அட்டாக் பண்ணி ஃபன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு எந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்களை டெலிட் பண்ண வைக்கலையே. ஆக்சுவலா அந்த லட்டு பாவங்கள் வீடியோக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது நீங்க. அந்த வீடியோல ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதோ அதைத்தான் ஃபன் பண்ணிருக்காங்களே தவிர அவங்க புதுசா எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல, நாலா பக்கமும் நோண்டி அவங்களை டெலிட் பண்ண வச்சுட்டு பேச்சப்ப தற்குறி சங்கி.